Welcome to everyone. Today we have discussed about this is our last third unit, marginal costing. What is marginal cost? I have already sent about the PDF yesterday class. So marginal cost is the additional cost of producing an additional unit of a product. Marginal cost அப்படிங்கிறது it is one of the additional cost. ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா காஸ்ட்டுக்கு பேர் தான், அடிஷ்னல் காஸ்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் எ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டோட அடிஷ்னல் யூனிட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன் ஆஃப் த டெஃபினிஷன் given by ICMA, Indian Cost Management Association, that is marginal cost is defined by ICMA London as a amount at any given volume of output by which aggregate cost are changed if the volume of output is increased or decreased by 1 unit. The amount at any given volume of output, any one of the amount should be given for the volume of output. ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய அவுட்புட்டில் அந்த அவுட்புட் வால்யூமில் இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு பை விச் அக்ரிகேட் காஸ்ட், அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அந்த வால்யூம் ஆஃப் அவுட்புட் என்ன செய்யும் அப்படின்னா இட் இஸ் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட் பை 1 யூனிட். பர்டிகுலர் அந்த அவுட்புட் அமௌண்ட்டு என்ன செய்யும் அப்படின்னா ஒன்று அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணதும் அல்லது டிக்ரீஸ் பண்ணும் ஒரு யூனிட்டுக்கு. இன் ப்ராக்டிஸ் திஸ் இஸ் மெஷர்ட் பை த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அட்ரிபியூட் டு 1 யூனிட். அப்போ இட் இஸ் ஈஸியாக ஒரு ஒன் வேர்டு மீனிங்கில் என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் மெஷர்ட் பை த டோட்டல் வேரியபிள் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு யூனிட்டுக்கு உண்டான வேரியபிள் காஸ்ட். Thus the cost is difference. The marginal cost is the difference in cost producing one additional unit. அப்போ மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான அடிஷ்னல் யூனிட்டாக என்ன செலவாகுது. If the cost of producing 10 units is rupees 1000 and the total cost of producing 11 units rupees 1080, the marginal cost of the 11th unit is rupees 80. That is one of the example. If the cost of producing 10 units 10 யூனிட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு 1000 ரூபா செலவாகுது. அந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங், அதே டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் 11 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எவ்வளோ ஆகுது அப்படின்னா 1080. அப்போது தட் இஸ் அ மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் த 11th யூனிட். அப்போ 11வது யூனிட்டுக்கு எவ்வளோ செலவாகுது, 80 ரூபீஸ் செலவாகுது. தட் இஸ் மார்ஜினல் காஸ்ட். இன் அதர் வேர்ட்ஸ் இஸ் எ வேரியபிள் காஸ்ட். அப்போ மார்ஜினல் காஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எ typical manufacturing company, the following elements of costs are variable marginal cost. ஸோ மார்ஜினல் காஸ்ட்டில் சில எலமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் வேரியபிள் காஸ்ட் தான். ஸோ அதை சில எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் பாரு, டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். These are all the elements of marginal cost. That's a direct material, direct wages, direct expenses, variable overheads. Thus the marginal cost is equal to, அப்போ மார்ஜினல் காஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரைம் காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் ஆர் டோட்டல் காஸ்ட் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது ப்ரைம் காஸ்ட்டு ப்ளஸ் டோட்டல் வேரியபிள் ஓவர்ஹெட் ஆர் டோட்டல் காஸ்ட் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். We may conclude the marginal cost takes into account only variable cost and exclude fixed cost. அப்போது இந்த ஈக்குவேஷன், இந்த ஃபார்முலா பார்க்கும்போது உனக்கு என்ன புரியும் அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது ப்ரைம் காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் வேரியபிள் ஓவர்ஹெட் ப்ளஸ் ஆர் டோட்டல் காஸ்ட் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். அப்போ இங்கே என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் ஒன்லி, ஃபிக்ஸட் காஸ்ட்டை என்ன செய்கிறோம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். தட் இஸ் மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறோம். தென் marginal costing is defined by ICMA, the ascertainment of marginal cost and the effect on profit of changes in volume or type of output by differentiating between fixed cost and variable cost. அப்போ ICMA marginal costing கொடுக்கக்கூடிய definition என்ன அப்படின்னா that is the ascertainment of marginal cost. ஸோ marginal cost ascertain பண்ணுறது and the effect on the profit of changes in volume. ஸோ அந்த எதை வச்சு மார்ஜினல் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் த ப்ராஃபிட் சேஞ்சஸ் இன் வால்யூம். ஸோ வால்யூம் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி ப்ராஃபிட் வால்யூம் சேஞ்சஸ் ஆகுது, ப்ராஃபிட்டில் எப்படி சேஞ்சஸ் ஆகுது, the type of output by differentiating between fixed cost and variable cost.
ஸோ அப்போ டைப் ஆஃப் அவுட்புட் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கும் வேரியபிள் காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த டைப் ஆஃப் அவுட்புட் இருக்கும். ஸோ அதில் ஏற்படக்கூடிய ப்ராஃபிட்டில் சேஞ்சஸை கண்டுபிடிக்கிறோம் மார்ஜினல் காஸ்ட்டை வச்சு. நோட், இன் திஸ் மெத்தட் த காஸ்டிங் ஒன்லி வேரியபிள் காஸ்ட் ஆர் சார்ஜ்டு டு ஆப்ரேஷன்ஸ். இந்த மெத்தடை பொறுத்தவரை மார்ஜினல் காஸ்டிங் மெத்தடை பொறுத்தளவில் எதை மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறான் அப்படின்னா வேரியபிள் காஸ்ட்டை மட்டும்தான் என்ன செய்கிறோம், சார்ஜ் பண்ணுறோம். Process or products while fixed costs are written off against profits in the period in which they rise. ஸோ ப்ராசஸ்ஸு ஒரு ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் நடக்கும்போது ஃபிக்ஸட் காஸ்ட் ஆர் ரிட்டன் ஆஃப், ஃபிக்ஸட் காஸ்ட்டை என்ன செய்கிறோம் அப்படின்னா ரிட்டன் ஆஃப் பண்ணுறோம், போக்கு எழுதுகிறோம். இந்த பீரியட் இன் விச் தே அரைஸ், அந்த டைமில் ஏற்படக்கூடிய அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஏற்படக்கூடிய ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒமீட் பண்ணிடுறோம். தட் இஸ் த மார்ஜினல் காஸ்டிங் மெத்தட். இன் அதர் வேர்ட்ஸ், இன்னொரு டெஃபினிஷன் மார்ஜினல் காஸ்டிங்க்கு பேட்ரி அப்படிங்கிறவர் கொடுக்குற டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் எ டெக்னிக் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். மார்ஜினல் காஸ்டிங் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக், ஒரு டெக்னிக், காஸ்ட் அக்கௌண்டிங்கோட ஒரு டெக்னிக் விச் பேஸ் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு பி பிஹேவியர் ஆஃப் காஸ்ட். ஒரு பர்டிகுலர் காஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறோம், ஸ்பெஷலாக ஒரு கவனம் கொடுக்குறோம். ஆஃப் காஸ்ட் சேஞ்சஸ் இன் த வால்யூம் ஆஃப் அவுட்புட். ஏன் அப்படின்னா அந்த காஸ்ட் என்ன செய்யுது அப்படின்னா வால்யூம் ஆஃப் அவுட்புட்டில் சேஞ்சஸை கொடுக்குது. ஒன்று இன்க்ரீஸ் பண்ணும் அல்லது டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். தட் இஸ் மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஜே பேட்ரி அப்படிங்கிற ஒரு மார்ஜினல் காஸ்டிங்க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. இட் இஸ் எ டெக்னிக் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங் ஒரு டெக்னிக் தான் என்னது அப்படின்னா மார்ஜினல் காஸ்டிங். ஸோ இட் இஸ் பேஸ் ஸ்பெஷல் அட்டென்ஷன். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறோம் மார்ஜினல் காஸ்டிங். ஏன் அப்படின்னா தட் இஸ் அ பிஹேவியர் காஸ்ட் வித் சேஞ்சஸ் இன் த வால்யூம் ஆஃப் அவுட்புட். கண்டிப்பாக இது என்ன செய்யும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் அவுட்புட்டில் ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். தட் இஸ் மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். From the above definition, it is understood that marginal costing involves the following. அப்போ மேலே கொடுத்துருக்கக்கூடிய டெஃபினிஷனை வச்சு என்ன சொல்கிறான் பாரு, அசர்டைன்மெண்ட் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட்டை என்ன செய்யணும், அசர்டைன்மெண்ட் பண்ணணும். ஸோ கண்டுபிடிக்கணும், தீர்மானிக்கிறோம். Deriving of cost volume profit relationship by differentiating between fixed cost and variable cost. அப்போ மார்ஜினல் காஸ்ட்டை அசர்டைன் பண்ணணும். Then second one, deriving cost volume profit relationship. காஸ்ட் என்ன ஆகுது, ப்ரொடக்ஷன் அவுட்புட் என்ன ஆகுது, தென் த ப்ராஃபிட். இந்த மூணுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் எதுக்குள்ளே அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கும் வேரியபிள் காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்குறோம். சரியா? தட் இஸ் அப்போ மூணு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறோம். காஸ்ட், வால்யூம், ப்ராஃபிட். தட் இஸ் மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக்ஸ். தட் இஸ் சிவிபி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சிலபஸில் ரீட் பண்ணனா தெரியும். தேர்ட் யூனிட்டில் சிவிபி அனாலிசிஸ், தட் இஸ் காஸ்ட், வால்யூம், ப்ராஃபிட் அனாலிசிஸ், தட் இஸ் அ மார்ஜினல் காஸ்டிங் அனாலிசிஸ். ஸோ இந்த மேலே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை டெஃபினிஷனை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட்டை அசர்டைன் பண்ணுறான். தென் காஸ்ட், வால்யூம், ப்ராஃபிட் ரிலேஷன்ஷிப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறான். அந்த என்ன டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கும் வேரியபிள் காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். தட் இஸ் அ ஒன் general explanation plus meaning and definition of marginal costing. Then the continuation of features of marginal costing, characteristics or nature, features of marginal costing, தன்மைகள். சரியா? marginal costing ஓட தன்மைகள். First one, marginal costing is a technique of control or decision making. marginal costing அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is one of the technique. ஏற்கனவே மேலே மீனிங்லேயே சொன்னோம், டெஃபினிஷன்லேயே சொல்லியிருக்கோம். பேட்ரி சொன்னது என்ன தான், இட் இஸ் எ டெக்னிக் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். அப்போது இட் இஸ் எ டெக்னிக் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் டெசிஷன் மேக்கிங். அப்போ மார்ஜினல் காஸ்டிங் should be control the costs ஆர் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்காக மார்ஜினல் காஸ்டிங் it should be useful. Then second one, under marginal costing the total cost is classified as fixed and variable costs. அப்போ மார்ஜினல் காஸ்ட்டை பொறுத்தளவில், காஸ்டிங்கை பொறுத்தளவில் காஸ்ட்டை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறான். ஒன்று மார்ஜினல் காஸ்ட்டை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறான். டோட்டல் காஸ்ட்டை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறான். ஒன்று ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட். தென் தேர்டு, ஃபிக்ஸட் காஸ்ட் ஆர் அசர்டைன் செப்பரேட்லி அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டை என்ன செய்கிறோம் அப்படின்னா அசர்டைன் பண்ணுறோம், செப்பரேட்டாக பிரித்து எடுக்கிறோம். பிரிச்சுட்டு அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். அதை சேர்க்கறதில்ல, எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். The fixed costs are charged to costing, profit and loss account. அப்போ நம்ம அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை விட்டுட்டோம் அப்படின்னா அதை எங்கே சார்ஜ் பண்ணுறது அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் சார்ஜ் பண்ணுறோம். சரியா? மார்ஜினல் காஸ்ட்டுக்குள்ளே சார்ஜ் பண்ணலை, எங்கே சார்ஜ் பண்ணிடுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே சார்ஜ் பண்ணுறோம். The need for apportionment
and absorption of overheads does not arise at all. The need for apportionment and absorption of overheads does not arise in at all. ஸோ எது தேவையில்லை அப்படின்னா அப்போர்ஷன்மெண்ட் பண்ணுறது, அப்சார்ப்ஷன் பண்ணுறது. அப்போர்ஷன் அப்படிங்கிறது பிரித்து கொடுக்கறது, அந்த செலவுகளை பிரிக்கிறது. பட் அப்சார்ப்ஷன் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறோம், ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே தேவையில்லை. சரியா? ஏன் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம், இதில் ஆட் பண்ண போகிறது இல்லை மார்ஜினல் காஸ்ட்டுக்குள்ளே. தென் ஃபோர்த் ஃபீச்சர், the stock of work in progress and finished goods stocks are valued at variable cost. Stock of work in progress and finished goods stocks are valued at variable cost. இந்த மார்ஜினல் காஸ்டிங்கை பொறுத்தளவில் நம்ம ஒர்க் இன் ப்ராக்ரஸை எப்படி ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எப்படி வேல்யூ பண்ணுறோம் அப்படின்னா, ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கட்டும், ஒர்க் இன் ப்ராக்ரஸாக இருக்கட்டும், அதாவது பாதி ஒர்க் முடிஞ்ச ப்ராடக்ட்டு ஆர் ஃபினிஷ்டு குட்ஸ் ப்ராடக்டாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி வேல்யூ பண்ணுறோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் வேல்யூட் அட் வேரியபிள் காஸ்ட் ஒன்லி. ஸோ மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்னாலே என்ன தான் சொன்னோம், இட் இஸ் அ வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ வேரியபிள் காஸ்ட்டை வச்சு வேல்யூ பண்ணுறோம். ஃபிக்ஸட் காஸ்ட் வில் நாட் பி இன்க்ளூடட் இன் த வேல்யூஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். அப்போ எதை நம்ம ஆட் பண்ணுறது இல்லை அப்படின்னா, எதை வேல்யூ பண்ணும்போது ஆட் எடுக்கிறது இல்லை அப்படின்னா, வேல்யூஷன் ஆஃப் ஸ்டாக் வேல்யூஷன் பண்ணும்போது எதை இன்க்ளூட் பண்ணுறது இல்லை அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணுறது இல்லை. தென் ஃபோர்த்து, contribution is ascertained by reducing the marginal cost or variable cost from the selling price. இப்போ கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இட் இஸ் அ ப்ராஃபிட். சேல்ஸுக்கும் வேரியபிள் காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா தட் இஸ் அ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் அ கான்ட்ரிபியூஷன் இஸ் ascertained by reducing the marginal cost. கான்ட்ரிபியூஷன் என்ன செய்யும் அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணும், ஆர் வேரியபிள் காஸ்ட் ஃப்ரம் த செல்லிங் ப்ரைஸ். ஸோ வேரியபிள் காஸ்ட் ஃப்ரம் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டை கிடைக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா கான்ட்ரிபியூஷனை யூ ஷுட் ஃபைண்ட் அவுட். அந்த மார்ஜினல் கான்ட்ரிபியூஷன் என்ன செய்யும் அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணும். த நெக்ஸ்ட்டு, த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் ப்ராசஸ் இஸ் டிட்டர்மைன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ், ஒவ்வொரு ப்ராடக்ட்டில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டபிலிட்டி, ப்ராஃபிட் என்ன, லாபத்திறன் என்ன, டிபார்ட்மெண்ட்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டபிலிட்டி ஆர் ப்ராசஸ், ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தட் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். எதை வச்சு நம்ம அதை டிட்டர்மைன் பண்ணிக்கலாம், தீர்மானிச்சிக்கலாம் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் ஆர் அந்த ப்ராடக்டோட கான்ட்ரிபியூஷன் ஆர் அந்த ப்ராசஸோட கான்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அவங்களோட என்ன பண்ணுறது அப்படின்னா தட் இஸ் அ ப்ராஃபிட்டபிலிட்டியை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். Then seventh one, profit is ascertained by reducing the fixed cost from the contribution of all the products or departments or process or divisions etc. So profit ascertain பண்ணுறோம் by reducing the fixed cost. So profit ascertain பண்ணுறோம், தீர்மானிக்கிறோம். அது எப்படி அப்படின்னா that is a reducing the fixed cost. Fixed cost reduce பண்ணும் from the contribution of all the products. ஸோ எல்லா ப்ராடக்டில் உள்ள ஃபிக்ஸட் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறோம். அது டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஆர் ப்ராசஸாக இருக்கட்டும் ஆர் டிவிஷனாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் உள்ள ஃபிக்ஸட் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிலிட்டியை கண்டுபிடிக்கிறோம். சரியா, ப்ராஃபிட்டை அசர்டைன் பண்ணுறோம். அண்ட் த லாஸ்ட் ஒன், ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி இஸ் அசர்டைன்ட் பை கால்குலேட்டிங் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் ரிலேஷன்ஷிப். தட் இஸ் அ லாஸ்ட் பாயிண்ட்டு, த லாஸ்ட் ஃபீச்சர், த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ ஒவ்வொரு லெவல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிலையும் ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கிறோம். அதை எதை பேஸ் பண்ணி தீர்மானிக்கிறோம் அப்படின்னா காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த வேரியஸ் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிலையும் ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறோம். தட் இஸ் அ சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங்கில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மார்ஜினல் காஸ்டிங் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக், காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்காக கண்டுபிடிக்கிறோம். ஸோ மார்ஜினல் காஸ்டிங்கை ரெண்டாக பிரிக்கிறோம். மார்ஜினல் காஸ்டிங் டோட்டல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட்டில் டோட்டல் காஸ்ட்டை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று ஃபிக்ஸட் காஸ்ட்டு, இன்னொன்று வேரியபிள் காஸ்ட்டு. ஃபிக்ஸட் காஸ்ட்டை செப்பரேட்டாக என்ன செய்கிறோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி செப்பரேட்டாக கொண்டு வந்து அதை காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டில் எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம், அதில் சேர்க்கறது இல்லை. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் அப்போ எங்கே சேர்க்குறோம் அப்படின்னா காஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில், காஸ்டிங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்ம அப்போர்ஷன்மெண்ட் பண்ணுறதோ அப்சார்ப்ஷன் பண்ணுறதோ இல்லை. த ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆர் ஃபினிஷ்டு குட்ஸை வேல்யூ பண்ணும்போது எதை நம்ம இன்க்ளூட் பண்ணுறது இல்லை அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணுறதே இல்லை. தென் மார்ஜினல் காஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறோம். அதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னா சேல்ஸுக்கும் வேரியபிள் காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம்.
ஸோ அப்போ ஒரு ப்ராடக்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன, டிபார்ட்மெண்ட்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன, ப்ராசஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன அப்படிங்கிற தீர்மானிக்க முடியும் கான்ட்ரிபியூஷனை வச்சு. தென் ப்ராஃபிட் அசர்டைன் பண்ணுறோம் எதை வச்சு அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி கான்ட்ரிபியூஷனை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். தென் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் ஆல் லெவல்ஸ், வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிலையும் ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சிவிபி அனாலிசிஸ், சிவிபி ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிலையும் கால்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் அ சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங். தட் இஸ் ஒரு ஒன் ஜெனரல் introduction for meaning of marginal costing, definition of marginal costing, characteristics or features of marginal costing. Okay, thank you. Continuation is next class.